ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்து வந்த பாதைய மறந்துடுறாங்க. இப்ப வந்து ஒருத்தருக்கு ஒரு வீட்டு மேல ஏணி வச்சு ஏறுறாருன்னா, நமக்கு தான் எல்லா வியூவும் தெரியுதுன்னு சொல்ட்டு, அந்த ஏணிய வந்து உதைச்சு தள்ளிப்புடுவாப்புல. அவர் திரும்ப கீழ இறங்கலான்னு யோசிக்கும்போது, அந்த ஏணி தான் உதைச்சு தள்ளிட்டாப்புல. அப்புறம் அந்தரத்தில தொங்கி கிங்கி கீழ விழும்போது கைய, கால பெசகிட்டோ இல்ல உடைச்சுக்கிட்டே கிடப்பாப்புல. அதேமாரி தான் வந்து வெளிநாடு வந்து ஓட்டுநர் பணிக்கு வர நண்பர்கள் வந்து எடுத்த உடனே வந்து ஓட்டுநரா ஆயிற முடியாது. டிரைவரா ஆயிற முடியாது. எந்த நாட்டுக்கு போறாங்களோ, அந்த நாட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எக்ஸாம் எழுதணும். ஓட்டுநர் பயிற்சியில பாஸ் பண்ணா மட்டுமே வந்து டிரைவரா ஆக முடியும். பாஸ் பண்ணிட்டு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அப்படிலாம் வாய்ப்பு கிடைச்சு, ஒரு டிரைவர் ஆவறதுக்கு முன்னாடி இந்த பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. அதுமாரி தான் அவரும் வந்து ஒர்க் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாப்புல. ஆனா, அந்த ஓட்டுநர் பணி அவருக்கு வந்ததுமே என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இந்த பின்னாடி இருக்கிற 2 பேசஞ்சர தூக்கி முன்னாடி உட்கார வச்சு ஓட்டிட்டு போறது ஒரு கஷ்டமா இருக்கும். அது நெறைய இப்போ பார்க்குற நெறைய வண்டிகள பார்த்துட்டு இருக்கேன். முன்னாடி வந்து இந்த பேசஞ்சர உட்கார வச்சு ஓட்ட மாட்டாங்க. ஆள் இல்லாத டைம் எம்ப்டியா போறது ஓகே. ஆளு பின்னாடி இருக்கும்போது நீங்க எம்ப்டியா போம்போது, போலீஸ் வந்து உங்கள சம்மன் பண்ணுங்கறது தெரியல. நீங்க வந்து கடந்து வந்த பாதைய மறந்துட்டீங்க அப்படிங்கிறத நான் நெனைக்கிறேன்.